அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நன்னிடத்திலே கொண்டு வருகிறேன். சகரியா 4:6 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா உங்களோடு பேச விரும்புகிறார். 4:6 செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஆலயத்தை மறுபடியும் எடுத்து கட்டணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. செருபாபேலே, நீ இதை புரிந்து கொள். உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அவன் அப்ப ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு பெரிய டாஸ்க் ஆண்டவர் நம்ம கொடுத்து செய்ய சொன்னார்னா, அதை எடுத்தோடனே நம்மளால என்ன முடியும், நம்ம பலன் எவ்வளவு இருக்கு, நம்மளோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, நம்மளுடைய சோர்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. அவர் ஒன்று சொன்னார்னா அவரையே சார்ந்தர். அவன் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டாருன்னா அவரையே டிபெண்ட் பண்ணி பழகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பா, நீ போய் இந்த பேழையை உண்டு பண்ணணுமே உடனே போயிட்டு என்ன செய்யலாம், எங்க மரத்தை வாங்கலாம், எந்த மரத்தை வெட்டலாம், அப்படி பார்த்துட்டு இருக்க கூடாது. அவரே சார்ந்து இருக்கணும். அவன் அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க, இந்த 5 மீன்ல கூட இங்க சாப்பாடு கொடுங்கன்றாரு. அவங்க எதை கொடுங்க, இங்க காசு இல்லையே, ஒரு பையன் தான் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா அவரே சார்ந்து இருக்க பழகணும். அப்ப அவர் கேட்கிறாரு, உங்களிடத்துல என்ன இருக்கு? 5 மீன், சரி அதை கொண்டு வா, நீ என்ன சார்ந்து பாரு, நான் என்ன செய்யறேன் பாரு. சோதரம் பண்ணார், விட்டு கொடுத்தார், பெருகினது. அவன் அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்னவென்று இன்னும் உனக்கு தெரியல, என்னை சார்ந்து வாழ்ந்து பாரு, நீ பெரிய காரியங்களை செய்வாய். அவன் அப்ப ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ உங்க வாழ்க்கையில எதுவெல்லாம் ஆகல, எதெல்லாம் இனி நடக்காது, எதுவெல்லாம் இனி நடக்க வாய்ப்பு இல்ல, சாத்தியக்கூறுகள் இல்ல, இவ்வளவு பெருசா இருக்கு, அது எப்படி நடக்கும், அப்படிலாம் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலே அதெல்லாம் ஆகும். அவன் அப்ப ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவியானவர் இன்று உங்களுக்காக கிரியை செய்வார். எதுவெல்லாம் ஆகவில்லையோ இன்று ஆகும். இந்த வசனத்தை ஆண்டவர் ஓயாம கொண்டு பேசிட்டு இருக்காருல. என்ன பிரதர், எங்க போனாலும் இந்த வசனத்தை நான் பார்த்துடுறேன் சொன்னாரு. நான் உனக்கு இன்னும் நினைப்பூட்டிட்டே இருக்கிறேன், நீ இன்னும் நம்பாம இருக்க, நான் நினைப்பூட்டிட்டே இருக்கிறேன், நீ இந்த வசனத்தை பிடிச்சுக்கோ, பிரேக் த்ரூ உடனே நடக்கும்ன்றாரு. அவன் அப்ப உடனே உங்க லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்க போகுது. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.